இன்னும் ஒரு சில மாதத்தில் நம் சூரிய குடும்பத்தில் நடக்கப் போகும் ஒரு ஆச்சரியம். இதுவரை சனி கிரகத்தை டெலஸ்கோப் வழியாக பார்க்காதவர்கள் உடனடியாக பார்த்து கொள்ளுங்கள். இனி அழகான சனி கிரகத்தின் வளையம் ரிங் சிஸ்டம் தெரியாமல் போக போகிறது. ஏன், எதற்காக? வாங்க பார்க்கலாம். டெலஸ்கோப் வழியா நீங்க சோலார் சிஸ்டமில் இருக்கும் கிரகங்களை ஒவ்வொன்றாக பார்த்தால் பார்த்த உடனே பிரமித்து நிற்கும் இடம் எதுவென்றால் அது நிச்சயமாக சனி கிரகம்தான். அவ்வளவு அழகு. சுமார் 142 கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் கிரகத்தை சாதாரணமான டெலஸ்கோப் கூட அழகான வளையத்தை காட்டும். அப்படி ஒரு கிரகத்தின் வளையம் மறைய போகிறது என்று கேட்டவுடன் மிகவும் அதிர்ச்சி அடைந்தவர்களில் நானும் ஒருவன். சரி வாங்க, என்ன காரணத்தால் கிரகத்தின் வளையம் ரிங் சிஸ்டம் மறைய போகிறது என்று பார்ப்போம். ஒவ்வொரு 13 முதல் 15 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூமியிலிருந்து சனி கிரகத்தின் ஆங்கிள் டில்ட் சாய்வு கோணம் சனி கிரகத்தின் வளையத்தின் எட்ஜ் விளிம்பை மட்டும்தான் நமக்கு காட்டும். பூமியிலிருந்து நாம் பார்க்கும்போது இந்த சமயத்தில் சனி கிரகத்தின் வளையத்தின் எட்ஜ் மட்டும் தெரிவதால் கிட்டத்தட்ட சனி கிரகத்தின் வளையம் காணாமல் போனது போல தெரியும் பூமியிலிருந்து நாம் பார்க்கும்போது. உண்மையில் சனி கிரகத்தின் வளையம் அங்கேயே தான் இருக்கிறது. ஆனால் பூமியிலிருந்து சில சமயம் ஆங்கிள் டில்ட் காரணமாக இப்படி ஒரு காட்சி அமையும். அதுதான் வரும் 2025ஆம் ஆண்டிற்குள் நடக்கப் போகிறது. அதனால் அதற்குள்ளேயே டெலஸ்கோப் வழியாக சனி கிரகத்தை பார்த்து கொள்ளுங்கள். இந்த ஈவெண்டை தான் விஞ்ஞானிகள் சாட்டர்ன் ரிங் பிளேன் கிராசிங் என்று கூறுகிறார்கள். சனி கிரகம் தான் சூரிய குடும்பத்திலேயே இரண்டாவது மிகப்பெரிய கிரகம். சுமார் 1,20,000 கிலோமீட்டர் அகலம். சனி கிரகத்தின் வளையத்துடன் சேர்த்தால் 2,82,000 கிலோமீட்டர் அகலம். இவ்வளவு பிரம்மாண்ட வளையத்தின் திக்னஸ் 30 அடி மட்டும்தான், 10 மீட்டர். வளையத்தில் இருக்கும் மெட்டீரியல்ஸை மூன் லெட்ஸ் என்பார்கள். கிட்டத்தட்ட இப்படித்தான் இருக்கும் வளையம் உள்ளே நாம் போனால். ஆகஸ்ட் 2024இல் சனி கிரகம் கிழக்கு வானம் ஈஸ்டர்ன் ஸ்கையில் தெரியும். கான்ஸ்டலேஷன் அக்யூரியஸுக்கு முன்னால் தெரியும். இந்த சமயத்தில் மற்ற கிரகங்களை கம்பேர் செய்யும் போது பிரைட்னஸில் சனி கிரகம் குறைவுதான். இருந்தாலும் வெறும் கண்களுக்கு ஒரு மஞ்சள் நட்சத்திரம் போல தெரியும். பைனாகுலர் வழியாக பார்த்தால் வளையம் நிச்சயம் தெரியாது. ஆனால் ஒரு சாதாரண டெலஸ்கோப் கிரகத்தின் வளையத்தை தெளிவாக காட்டும். இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக சாட்டர்ன் ரிங் டிசப்பியர் ஆகி வருகிறது. நீங்கள் இன்றிலிருந்தே கவனித்து வந்தால் அந்த மாற்றங்கள் தெரியும். ரிங்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போவதை கவனிக்கலாம். உதாரணத்திற்கு நான் நம் டெலஸ்கோப் வைத்து சுமார் 11 மாதத்திற்கு முன்பு சனி கிரகத்தை படம் எடுத்தேன். அப்போது சாட்டர்ன் ரிங் எவ்வளவு அழகாக தெரிகிறது பாருங்கள். நான் எடுத்த படத்தில் கிரகத்திற்கும் ரிங்கிற்கும் இடைப்பட்ட கேப் தெரிகிறது பாருங்கள். இதே சனி கிரகத்தை நான் படம் பிடித்து 10 மாதம் கழித்து இப்போது ஜூலை 17, 2024இல் டுனிஷியா நாட்டில் இருந்த மேக்ரம் என்ற அமெச்சர் அஸ்ட்ரானமர் படம் பிடித்திருந்தார். இதில் கிட்டத்தட்ட ரிங்ஸ் ஒரு ஃப்ளாட் ஷேப்புக்கு போவதை கவனிக்கலாம். 2025ற்குள் இதோ இப்படி மாறிவிடும். நாம் என்னதான் பவர்ஃபுல் டெலஸ்கோப் வைத்து பார்த்தாலும் சனி கிரகம் அதன் வளையத்தோடு இப்படித்தான் தெரியும். இன்னும் 3 நாளில் செப்டம்பர் 8ஆம் தேதிக்கு பின் சனி கிரகம் அப்போசிஷன் நிலையை அடைகிறது. அதாவது பூமியானது எப்போது சூரியனுக்கும் சனி கிரகத்திற்கும் இடையில் வருகிறதோ அப்போதுதான் அப்போசிஷனை அடைகிறது சனி கிரகம். இந்த சமயத்தில் சனி கிரகம் பெரியதாகவும் மிகவும் பிரைட்டாகவே தெரியும். என்னதான் பெரியதாகவும் பிரைட்டாகவும் சனி கிரகம் தெரிந்தாலும் 2025ற்குள் மெல்ல மெல்லமாக சனி கிரகத்தின் வளையம் மறைந்துவிடும். அந்த சமயத்தில் வளையம் இல்லாமல் வெறும் கிரகத்தை மட்டும் பார்ப்பது ஒரு விசித்திரமாக இருக்கும். இருந்தாலும் ரிங் இல்லாமல் பார்ப்பது அவ்வளவாக ஒரு சிறப்பை தராது. முழுமையாக ரிங் தெரியாமல் போவது 2025 மார்ச் 23 அன்றுதான். ஆனால் அன்றைய தினம் சனி கிரகம் சூரியனுக்கு பின்னால் போகும். இதனால் சனி கிரகம் தெரியாது. இதோ இந்த படத்தை பாருங்கள். இதில் இருப்பது போலதான் ரிங்ஸ் நன்றாக தெரிவதும் அதன் பின் கொஞ்சம் கொஞ்சமாக ரிங்ஸ் எட்ஜான் என்று சொல்லப்படும் இதோ இந்த நிலையை அடையும். இதுதான் 2025இல் நடக்கிறது. அதன் பின் அப்படியே மீண்டும் இதோ இந்த நிலையை அடையும்.
இது இப்படியே மாறி மாறி ஒவ்வொரு 13 முதல் 15 வருடத்திற்கு ஒரு முறை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அடுத்த மாதத்தில் நாம் ஸ்டார் கேசிங் என்ற நிகழ்ச்சியை ஜவ்வாது மலையில் நடத்தப் போகிறோம். அப்போது உங்களுக்கு சனி கிரகத்தை டெலஸ்கோப் வழியாக காட்டுகிறேன். இதுபோல நிகழ்ச்சி இதுவரை 12 முறை அங்கு நடத்தி இருக்கிறோம். நீங்களும் அங்கு இதுபோல நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள விருப்பப்பட்டால் இதோ இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் வாட்ஸ்அப் குரூப் லிங்கை கிளிக் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்போல்லாம் இந்த நிகழ்ச்சி நடக்கும் என்பதை அந்த குரூப்பில் தான் நாங்கள் அப்டேட் கொடுப்போம். நன்றி. மீண்டும் இது போன்ற ஆச்சரியமான பல தகவல்களோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்.